Hey guys, welcome back to the Reviews. இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. எல்லாம் கேரளா சைடு இந்த பக்கம் தான் வாங்கலாம் என்ன சைடு போங்க போட்டு எடுக்காத ஆரிபை இல்ல வச்சிட்டு வாங்க. நாங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நாங்க பீமாப்பள்ளிக்கு வந்துக்கிறோம். நைட்ல இருந்து காலை வரப்போகுது. நாங்கள் பீமாப்பள்ளிக்குள்ளே போகிறோம். நாங்கள் தர்காக்குள்ளே போயிட்டோம். இப்போ காலையில் விழுந்துருச்சு. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு காலையில் ஃபுல் வியூ காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ மணி கரெக்டாக 6 o'clock இருக்கு. நான் உங்களுக்கு பாருங்க லாங் வியூவில் காமிக்கிறேன். பிங்க் கலரில் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் புறாக்கு சாப்பாடு போடுறோம். நாங்கள் தூவி தூவி மேலே மேலே ஹைட்டாக போகிறனால ஃப்ளைட்டில் பாருங்க. அப்புறம் அதுக்கு அது ஒரு கலர் பென்சிலு 2 தீம் கொடுத்தாங்க. ஓகே, இங்க வாடா இங்க ஆடா. பேர் விசாவரியம். அவங்க பேர் ஃளைட்ல இப்போ நாங்க பீமாப்பள்ளியை விட்டு கிளம்ப போறோம். நைட் அதுக்குள்ளாடி கடகடன்னு வெளிச்சம் வந்துருச்சு. வாடா வாடா. யார் இது? இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா எனக்கு நீ போங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் புறாக்கு ஃபுட் போடுறோம். ஆஃபீஸ்க்கு போய் போடுறோம். நிறைய புறா இருந்துச்சு. ஆஃபீஸ் போனோடனே போகுது. புறாலாம் பறக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ கோவளம் பீச்சுக்கு போகிறோம். போகிற வழியில் நல்லா க்ரீனிஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரீ இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற வழி நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய தென்னை மரம் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. துபாயிலலாம் இந்த மாதிரியே இருக்கவே இருக்காது. இப்போ நாங்கள் அந்த பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ அந்த கோவளம் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த பீச்சோடு நெருங்கியாச்சு. அந்த பாருங்க, தண்ணினா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் 1 நிமிஷத்தில் பீச் வந்துடு. காலையில் நேரத்தோடு போகிறனால எந்த கடையுமே இல்லை. அங்கே மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே பார்த்தா அழகா இருந்துச்சு கடல்ல பெருசா அடிக்குது. மேல பாருங்களேன், எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த கடல்ல கால்லாம் நினைக்கல. இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது. எங்க முட்டை இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் ஷார்ட்ஸில் போகிறதுக்காக இது வீடியோ எடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா அலையோட சவுண்டு பாருங்க, ரொம்ப சவுண்டாக இருக்குது. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் வீடியோ நிறைய போடுவோம். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் பள்ளிவாசல். நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க, இப்போ நாங்கள் திருப்பரப்புற ஃபால்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம்.
ஸோ ஒரு வழியாக நாங்கள் திருப்பூர் எங்க வண்டிக்கு போறியா? வந்தாச்சு. இதுதான் அந்த வண்டி ஒரு வச்சுக்கிறேன். ஃபால்ஸு. எவ்வளோ தண்ணி கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லா குற்றாலமான நல்லா அழகாக நல்லா தண்ணி கொண்டுச்சு. யாருக்கு இந்த ஃபால்ஸுக்கு வரணும்னா நீங்கள் துபாயிலேருந்து திருவனந்தபுரம் வந்தால் அந்த ஃபால்ஸுக்கு வரலாம். நீங்கள் நாங்கள் இப்போ வந்து இந்த ஃபால்ஸ்க்குள்ளே போய் குளிக்க போகிறோம். இங்கே பாருங்க எங்கள் பாப்பா ஷார்ட்ஸ் வர்றதுக்கு வீடியோ எடுத்துக்கிறாங்க. அந்த சைடு பாருங்க தண்ணி வந்தால் குளிச்சாச்சு. வந்து ஓகேவா? இன்னைக்கு இன்னும் போகல, இன்னும் குளிச்சுட்டு இருக்கோம். கரெக்டு தானே? ஏர்போர்ட்லேருந்து வந்து நாங்கள் வந்து இங்கே குளிக்கிறோம். இந்த இடத்துல அருகில் குளிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். யாராவது இந்த ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. கீழே பாசி இருக்குது, வலிக்கி விட்டுறேன். ஒரு வழியாக அருவிக்கு வந்து குளிக்க போகிறோம். பாருங்க அருவி எப்படி இருக்குது. நல்லா குளிச்சாச்சா? நீங்க எப்படி குளிச்சா? நல்லா குளிச்சாச்சு. சரியா? யாரையும் வர சொன்னீங்களா? உங்க ஃப்ரெண்டிலே வர சொல்லுங்க. இதுவும் எங்கள் டேடி ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்தாங்க. இங்கே வந்து ஜென்ஸுக்கு தனியாக இடம் இருக்குது, லேடிஸ்க்கு தனியாக இடம் இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக குளிக்கலாம். இங்கே பாருங்க எங்கள் டேடி ஷார்ட்ஸ் எடுத்து குடிக்கிறாங்க. எங்கள் டேடி நேராக போகிறாங்க. எங்கள் டேடி வந்து ஜென்ஸை குளிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. தண்ணி குளிச்சு முடிக்கிட்டு இங்கே வேனுக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் டைம் எங்களுக்கு, அதனால ஒரு ஜூஸு அண்ட் லேஸ். அப்புறம் நம்மளுக்கு பசி. இப்போ நாங்கள் வந்து ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த போகிற வழியே பாருங்கள், மலை இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது, ட்ரீ இருக்குது, அந்த மாதிரி நிறைய இதாக இருக்குது. ஹவுஸ் இருக்குது, நிறைய ஹவுஸ் இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பணும் கன்னியாகுமரிக்கு. ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்துருச்சு. என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். நான் நல்லா தூங்கிட்டேன். கன்னியாகுமரி வந்ததே எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் இப்போ வந்து கன்னியாகுமரிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. எவ்வளோ பெரிய கடல் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு வியூ டவர். இதுக்கு மேலே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் ஃபுல் வியூவு. இது இப்போ தான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா ஃபுல் கன்னியாகுமரியே தெரியுது. இந்த திருவள்ளுவர் சிலை, அந்த மாதிரி நிறைய சிலை தெரியுது. அங்கே ஒயிட் கலராக இருக்குதுல்ல, அதுதான் காந்தி மியூசியம். காந்தி தாத்தாவோட பேடைக்கு மேலே ஒரு பெருசாக ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும்ல, அதில் லைட் தெரியும். அக்டோபர் 2 அப்போ அந்த இடத்துல லைட் எரியும். அங்கேருந்து பார்த்தா விவேகானந்தர் மணி மண்டபம் தெரிஞ்சிச்சு. இந்த சைடு வந்து சன் செட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக தெரியல, அதுதான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது விவேகானந்தர் மண்டபம். நாங்கள் அந்த வியூ டவர்லேருந்து வீடியோ எடுத்தோம்.
கடல் ரொம்ப ஆழமா இருக்குது. இங்க பாருங்க கடலுக்கு மேல வியூ எப்படி சூப்பரா இருக்குதுன்னு. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு நாங்கள். இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை. நாங்கள் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தோம். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் நிறைய க்ரீனிஷாக இருந்துச்சு. நான் தூங்கி முழிச்சிட்டேன். பார்த்தா தூத்துக்குடியில் வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊர் பாருங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.